இல்லை. ரட்சாபந்தனம்னா என்ன? இது 3 நாள் நான் கட்டுப்பாட்டோட இருந்து இதை நான் அழகா செய்வேன் அப்படிங்கிறத உறுதி கூறுகிறோம். அவ்வளவுதான். இந்த ரட்சாபந்தனம் முடிந்த உடனே பூர்ணாகுதியாசனத்தை பெற்று பிரசாத கொடுக்கப்படும். அதே மாதிரி சாயந்தரம் முதல் கால ஹோமங்கள் சுவாசனி பூஜை, 4 காலத்தால 2ஆம் கால ஹோமம் சுவாசனி வடிவ வைரவ பூஜை, நாளைக்கு சாயந்தரம் 3ஆம் கால பூஜை கன்னியா பூஜை, நாளைக்கு காலத்தால மகாபிஷேகம் நடைபெற போகிறது. எல்லோரும் இதே மாதிரி இருந்து அமைதியாக இருந்து நாம் எல்லாரும் ஒன்றுதான். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிண்டமேகம் பகுபாட்டு ரூபம். ஒரே மண்ணை குறைவட்ட கொடுத்தா 15 பாத்திரமா பண்ணலாம். ஒரே தங்கம் தட்டாண்ட கொடுத்தா 15 ஆபரணமா பண்ணலாம். ஒரே பிரம்மம் தான் 15 பகுதேக பக்தி. வியக்தி தான் வேற, ஆனால் இருப்பதெல்லாம் ஒன்றுதான். இந்த ஒரு ஏகமேக அத்விதீயம் ஒரு சிரமப்பட்டு ஐயப்பா ஏற்றுவிடப்பா இறங்கிவிடப்பா நேரம்னா தத்துவம் அது அசி சபரிமலை போனவாறு அதை படிச்சிருப்பாங்க. அதனால அது மாதிரி 2 கலந்துதான் இந்த மாதிரி ஹோமம் எல்லாம். அதனால எல்லோருக்கும் பரமங்களும் ஏற்படணும். தொடர்ந்து இது நடக்கட்டும். இருக்கக்கூடிய 2வது ஒரு சங்கல்பமும் பண்ணியிருக்கிறார்கள். 48 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு ஜட்டியோகம் பண்ணணும். 48வது நாள் அன்னைக்கு சிவசேகர சாஸ்திரிகளுடைய பெருமையில நம்ம சதாசிவம் பூஜைகள் மாதிரிதான் சேர்த்து மண்டலாவிடைய பண்ணணுங்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இதெல்லாம் ஒரு நேரம் போகணுங்கிறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பண்றோம். அதனால இது அத்தனையும் இறைவனுடைய அற்புதத்தினால நடந்தது. அது எதிர்வான சந்தேகமும் இல்லை. எல்லோருக்கும் பரமங்களும் கிடைக்கணும். சத்குருநாதர்களுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமா இருக்கணும். ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவனுடைய அனுகிரகமும் இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு மேற்கொண்டு எல்லாம் நடக்கட்டும் பிரார்த்திக்கிறோம். ஓம் ஓம் பிப்ரவரி 8ஆம் தேதி அன்னைக்கு, 8ஆம் தேதி தானே, பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த புவனேஸ்வரி பக்த மண்டலி சார்பாக குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டும். 15வது ஆண்டாக ஒரு கல்வி மேம்பாட்டிற்காக ஒரு ஹோமம் நடக்கும். சரஸ்வதி ஹோமம். ஐம் நமோ பகவதி சாமிஷாரிகே சகலகலா கோவிதே வித்யாம் போதய போதயா சம் சரஸ்வதி நமஹ. இந்த மந்திர ஹோமங்கள் நேராக லீலாமூர்த்தி அதுக்கு அங்கமான ஹோமங்கள்லாம் நடக்க போறது. எல்லா குழந்தைகளும் பகவான புவனேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த வருஷம் நமக்கு எப்படின்னா உபாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகத்துக்குள்ள அந்த ஹோமம் நடக்கிறது. எல்லா மக்களும் அதுல குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு கலந்து கொண்டு சங்கல்பங்கள்லாம் செய்து ஜெகன்மாதா புவனேஸ்வரி அருளை பெற வேண்டும்.